எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பத்தியா? உங்களோட டிஆர்பிக்காண்டி எவ்வளவு மட்டமா வேலை பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ்லாம் இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மட்டமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஸ்கிரிப்டடா இவங்க ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. முக்கியமா இந்த சீசன் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாமே இவங்க ப்ராடக்ட் தான். முக்காவாசி உங்க ப்ராடக்ட் தான். ஒன்னு ரெண்டு பேரை வெளியிருந்து எடுத்திருக்காங்க. பட் வெளியிருந்து எடுத்த ஆட்கிட்டையுமே கண்டென்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. கண்டென்ட் எப்படி எதிர்பார்க்கறாங்க? அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. அவங்கள வச்சு இவங்க கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி தான் முடிவோட இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நேத்து சாச்சனா அவர்களோட எவிக்ஷன் உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சீசன் நடந்திருக்கா? வெறும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அது வீட்டுக்குள்ள இருக்க ஆட்களே சேர்ந்து மொத்தமா ஒருத்தர் எவிக்ட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. சோ அது இந்த சீசன் நடக்குது. சோ அடுத்ததா ஃபேட்மேன் அவர்கள். சோ ஃபேட்மேன் அவர்களை இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? கண்டென்ட்டுக்கு தானே. உண்மையை சொல்லுங்க. இவங்களால டைட்டில் வின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது டவுட் தான். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற கேம் ஷோ பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கணும். வீட்டுக்குள்ள எல்லா வகையான கண்டென்ட் கொடுத்தா மட்டும் தான் சர்வே ஆக முடியும். முக்கியமா வீட்டுக்குள்ள நடக்கிற டாஸ்க்ல எல்லாத்துலயுமே இறங்கி சண்டை செஞ்சு ஒரு சம்பவம் பண்ணா மட்டும்தான் அது ஒரு பேசும் பொருளா மாறும். மக்களுக்கு அது பார்க்க நல்லா இருக்கும். பட் ஃபேட்மேன் அவர்கள் நீங்க எடுத்ததுக்கான ஒரே ஒரு காரணம், அவர் ஒரு மைண்ட் கேம் ஆடுவாரு. பல வருஷமா ரிவ்யூ பண்ணிருக்காரு. உட்கார்ந்து வீட்டுக்குள்ள எவனா ஏதாவது செஞ்சா கூட அந்த இடத்துல ஒரு குழப்பி விட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. சோ இவரை வச்சு நம்ம கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு தான் கூட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பக்காவா தெரியுது. இப்போ நேத்து கூட ஒரு டாஸ்க் நடந்து நீங்க பாத்துருப்பீங்க. என்ன டாஸ்க்? நம்ம கேப்டன் டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான் நடந்துச்சு. சோ அந்த டாஸ்க்ல ஃபேட்மேன் அவர்களால விளையாட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்ல. எடுத்தோடனே அவங்க அவுட் ஆயிட்டாங்க. சோ அவங்களால முடியாது, அந்த கேம் ஆட முடியாது. நமக்கே தெரியாது, நம்ம முன்னாடி வச்சு சொல்லிட்டோம் அந்த கேம் எல்லாம் ஆட முடியாது. பட் இருந்தா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து அந்த கேம்ல இருந்தாங்க. ஓடலாம் ட்ரை பண்ணாங்க. சோ அப்படி ஓட ட்ரை பண்ண போய் இப்ப ஆளுக்கு வந்து கால்ல ஏதோ இஷ்யூ ஆகி மெடிக்கல் ரூம்லாம் கூட்டு போயிட்டாங்க. ஆள் ரொம்ப நொந்துட்டாரு. ஒரு மாதிரி டயர்ட் ஆகி மயக்கம் வர்ற மாதிரி அப்படியே தவுண்டுகிட்டு உள்ற மாதிரியே இருக்காரு. முடியல, அவரால் சுத்தமா முடியல. சோ அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணி இப்ப அவரோட ஹெல்த் ரொம்ப இஷ்யூவா இருக்கு. ஹெல்த் ரொம்ப இஷ்யூவா தான் இருக்கு. உண்மையாவே அதை சொல்லி ஆகணும். நீங்க அந்த டாஸ்க்லயே பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிருப்பாரு. அவுட் ஆயிட்டு அந்த இடத்துல சும்மா நின்று இருப்பாரு. எல்லாரையும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்பவே ஆள் ஒரு மாதிரி தவுண்டு சைட்ல போய் உட்கார்ந்துருவாரு. தண்ணி குடிக்கன்னு சொல்லி உட்கார்ந்துருவாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா காலு சுத்தமா ஆளுக்கு பிடிச்சிக்கிச்சு போல. கால் சுத்தமா செம்மையா பிடிச்சிக்கிச்சு போல. காலில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஏதோ மடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. பட் ஆளுக்கு கால் சுத்தமா அப்பவே பிடிச்சிச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்டா இப்பதான் தெரிய வருது. 15 வருஷம் கழிச்சு இப்பதான் ஓடே ட்ரை பண்ணிருக்காங்களாம். சோ ஃபேட்மேன் அவர்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டா ஓடினாங்களா. இப்ப அந்த ஷோ அந்த அந்த கேம்ல கூட அவங்க பெருசா ஓடல. இங்க இருந்து அவ்வளவு தூரம் வேகமா ஓடினாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அப்படிலாம் ஓடல. இங்க இருந்து அந்த சேர் வரத்துக்கு லைட்டா அப்படி ஓட ட்ரை பண்ணாங்க. பட் அந்த ட்ரையே 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதான். 15 வருஷமா இந்த மாதிரி கூட நான் ஓடினது இல்ல. 15 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் அப்படி ஓடுறேன். அதனால எனக்கு பயங்கரமா கால் புடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஆள் சுத்தமா லோ ஆயிட்டாரு. காலை தூக்க முடியல, நவுட்ட முடியல. ஆள் ரொம்ப டல்லே ஆயிட்டாரு. இப்ப நைட்டு 3 மணிக்கு அவங்கள வந்து மெடிக்கல் ரூம் தூக்கிட்டு போறாங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. சோ இதை வச்சு என்ன தெரியுது? நீங்க கண்டென்ட்டுக்கு தானே எல்லாமே பண்றீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட். இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸோட இது ரொம்ப மோசமா உங்களுக்காண்டி நீங்க நடத்துற மாதிரி இருக்கு இந்த ஷோ. சோ உள்ள ஆட்களை வச்சு கண்டென்ட் தான் எடுக்க போறீங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஃபேட்மேன் அவர்கள் இப்படி பண்ணிட்டீங்க. அவர் இப்போ ஆள் நொந்துட்டார். வீட்டுக்குள்ள அவர் ஆல்ரெடி சும்மா தான் உட்கார்ந்து இருந்தார். சும்மா அந்த டாஸ்க் அப்புறமே கால் ரொம்ப முடியாம உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார். இவன் இப்படி ஆடுறான், அவன் அப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார். பட் நைட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரால் சுத்தமா முடியல. மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்ததா ஜெஃப்ரி அவர்கள். இப்போ அந்த வீட்டுக்குள்ள வர்றவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. சின்னதா மக்கள் மத்தியில சின்னதா ஏதோ ஒரு கடையில ரீச் ஆனவங்க உள்ள வருவாங்க. கண்டிப்பா அவங்களோட ஃபீல்டுல ஏதாவது ஒரு வகையில சின்னதா வச்சு ரீச் ஆயிருப்பாங்க. பட் ஜெஃப்ரி அவர்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி எதுவுமே இல்ல. நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்ல. நானும் நிறைய இடங்கள்ல பாத்துட்டேன். அவர் பெருசா எந்த ஒரு சின்ன வகையில கூட ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணல. அவர் கானா பாடகர், நிறைய இடத்துல கானா பாடி இருக்காரு. பட் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு பாடி இருக்காருன்னு அதெல்லாம் இல்ல. இப்பதான் ஒரு பிகினர் மாதிரி வந்துட்டு இருக்காரு, வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரை இவங்க உள்ள தூக்கி போட்டு அவரை வச்சுமே ஏதோ கண்டென்ட் தான் எடுக்க போறாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா சீசன் நீங்க பாத்திருப்பீங்க. அசல் கோலார், நிக்சன் அப்படி சொல்லி ஒவ்வொரு சீசனா ஒவ்வொருத்தரை எடுத்து வந்து அவங்க பண்ற விஷயங்களை இவங்க அப்படியே ஹைலைட் பண்ணி அதை வெளியே ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி வெளியே மக்கள் மத்தியில பேச வச்சு அந்த ஷோவை இவங்க ரன் பண்ணிடுவாங்க. சோ அதே மாதிரிதான் எனக்கு இப்பவும் ஃபீல் ஆகுது. ஜெஃப்ரி ரொம்ப ஃபன் டைப்பா இருக்காரு. எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுறாரு. அவர் கேரக்டர் எங்கேயுமே எதுவுமே சொல்ல வரல. அவர் ரொம்ப ஃபன்னா தான் இருக்காரு. அவர் ரொம்ப ஜாலியா எல்லார்ட்டையும் பேசுறது வாங்குறதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியா இருக்காரு. பட் இவங்க அவர் பண்ற இந்த ஜாலியா இருக்க அந்த விஷயங்களையே கண்டென்ட்டா மாத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. அவரோட பேரை மொத்தமா காலி பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட் தான். ஒரு 4-5 பேர் தான் வெளியே உள்ள ஆட்கள். இதுல எடுத்துக்காட்டுக்கு முத்துக்குமரன், அடுத்த நம்ம ஃபேட்மேன் அவர்கள் அவங்க ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபேட்மேன், அடுத்து நம்ம ஜெஃப்ரி, சாச்சனா. ஸோ சாச்சனா அவர்களை வெளியே அனுப்பியாச்சு. ஸோ அடுத்தது இப்போ ஃபேட்மேன் வந்து அவ்வளவுதான். அவர் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றாரு. இப்போ ஆனால் ஆள் முடியல, படுத்துட்டார். தண்ணியே படுக்க வச்சு தான் வாய்க்குல ஊத்திட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு ஆள் லோ ஆயிட்டார். நைட் 2 மணிக்கு 3 மணி ஆச்சு. ஆள் லோ ஆகி படுத்துட்டார்.
சோ அடுத்தது ஜெஃப்ரி தான். இப்ப நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிட்ட கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி ஆட்களை வச்சு கண்டென்ட் எடுத்துட்டு கடைசியில அவங்க ப்ராடக்ட்டை வச்சு மொத்தமா அப்படி ரன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களோ என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பிஆர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்காங்க. தெரிஞ்சு மக்கள் ஓட்டு எல்லாம் செல்லாதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. மக்கள் ஓட்டுலாம் வாய்ப்பு இல்ல. நம்ம ஓட்டு போடுறது ஒண்ணு போடாதது ஒண்ணுதான் நினைக்கிறேன். அவங்களே வெளியே காசு செலவு பண்ணி உள்ள வந்து ஒரு கேம் ஆடுற மாதிரி ஆடி வெளியே ஓட்டுகளே வாங்கி அப்படியே அவங்களே இந்த ஷோ வின் பண்ணிட்டு போயிருவாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஷோ இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேத்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேத்து சாதாரணமா ஆர்னவுக்கு ஆல்ரெடி பிஆர் இருக்கு நமக்கு முன்னாடியே தெரியும். அந்த நியூஸ் கிடைச்சிச்சு. பட் இந்த லெவலுக்கு இருப்பாங்களான்னு சொல்லி இப்பதான் ஃபீல் பண்றேன். நேத்து ஒரு சும்மா உட்காந்து நான் ரொம்ப நல்லவன், எனக்கு வந்து ஹெல்பிங் மைண்டட் எனக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு பல பேஜஸ் ஒரே ஒரு வாக்கியத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி பயங்கரமா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கிளிப்பு இந்த ரஞ்சித் கூட காலையில் உட்கார்ந்து இருக்குது. அந்த ஒரு கிளிப்பு மேல வந்து ஒரே வாக்கியம் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட பேஜஸ் போடுறாங்க. இதுல அந்த பிஆர் டீம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தற்குறியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்னோன்னு போடுறதுக்கு மேல ஆரோன்னு போட்டு வச்சிருக்காங்க. சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கு. அதை தெரியாம இவனை காப்பி பேஸ்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான ஸ்பேம். ட்விட்டர் ஃபுல்லா ஸ்பேம் ஆகி பறக்குது. ஒவ்வொரு பேஜ்ல தான் தெரிக்குது. சோ ஃபர்ஸ்ட் டேவே இவன் பிஆர் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ ஒன்னு தெரியுது 50 லட்ச ரூபா எப்படி தட்டலாம், வெளியே ஒரு 5-10 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு வந்தா அந்த 50 லட்சத்தை தட்டிடலாம்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல தான் வராங்க போல. இப்போ மக்களை நம்பிலாம் யாருமே வரல. நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், எனக்கு வெளியே டீம் ஒர்க் பண்ணுது, நான் எப்படி வின் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோட வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால இந்த சீசன் வந்து பயங்கர பிஆர் ஒர்க் இருக்க போது நீங்க வந்து இந்த ஓட் லிஸ்ட் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு போடவே இல்லையா, உங்களுக்கு எப்படி ஓட்டு ப்ரோ, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், அவங்க எப்படி எவிக்ட் ஆனாங்க, இதெல்லாம் நீ யோசிக்க வேணாம். ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம அன்சிதா அவர்கள் காரணம் ஏதாவது பேசினா அன்சிதா அவங்க பேசணும்ல. சோ அன்சிதா அவர்களும் ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னன்னா நேற்று நைட்டு கூட எல்லாருக்கும் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயுமே நல்லது நம்மளால எடுக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் மக்கள் அதை பேச மாட்டாங்க. இவ்வளோண்டு கெட்டது பண்ணியிருப்போம், கொஞ்சோண்டு ஏதாவது நடந்திருக்கும், ஆனா அந்த விஷயத்தை தான் ஊதி ஊதி பெருசாக்கி நம்மளோட லைஃபே அப்படி காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிதான் என்னோட லைஃப். நான் தப்பு எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. இத்தனோண்டு சின்னதா ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அந்த ஒரு மிஸ்டேக்கை பெருசாக்கி என்ன மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அவ்வளவு ஹேட் எனக்கு கொடுத்துட்டாங்க. இவ்வளோண்டு மிஸ்டேக் ஆமா அதெல்லாம் நீ பேசின பேச்சு அந்த ஆடியோ எல்லாம் கேட்கும் போது அது இவ்வளோண்டு மிஸ்டேக்கா இல்ல எனக்கு புரியல. அது எப்படி வாய்க்கூசாம உள்ள போயிட்டு கான்ட்ரவர்சி வரோன்னு தெரிஞ்சும் உள்ள போயிட்டு நான் ரொம்ப பாசிட்டிவ், நான் ரொம்ப நல்லவா, நான் இவ்வளோண்டு தான் தப்பு பண்ணேன், அதை நம்ம மக்கள் ஊதிட்டாங்க. எதுக்கு நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். ஏன்னா நாள் வந்தோடனே மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்ச ஒரே கண்டஸ்டன்ஸ் நீங்க 2 பேர் மட்டும்தான். பட் நீங்க 2 பேர் தான் வீட்டில் உட்காந்து நாங்க ரொம்ப நல்லவர்கள், நாங்க ரொம்ப வல்லவர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போது எனக்கு தெரியல. பட் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே போக போறது இல்ல. நம்ம நினைக்கிறதோட எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்க போது. நான் ஆல்ரெடி சொன்னேன் மிட் வீக் எவிக்ஷன் வேற இருக்குதான். அது இந்த வீக்கா அடுத்த வீக்கானா தெரியாது. பட் வரப்போகுது, சீக்கிரத்துல வரப்போகுது. இதுக்கு முன்னால 40-50 நாள் கழிச்சு இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்த சீக்கிரமா வரப்போதான். ஏன்னா ஒயில்ட் கார்டு நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களும் அனுப்ப போறாங்களா. சோ மொத்த சீசனையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படிதான் ஓப்பனா ஃபீல் ஆகுது. இல்லாட்டினா எப்படிப்பா ஒரு பொண்ணு ஆசையா உள்ள வந்த பொண்ணை 24 ஹவர்ஸ்க்குள்ள நீ வெளியே போன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வகையில இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கிரியேட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. கண்டென்ட்டா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபேட்மேன் அவர்கள் படுத்துட்டாரு. நாள்ல இருந்து எப்படி ஆக போகுது எனக்கு தெரியல. நாளைக்கு மேபி காலைல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடறேன். நான் அவ்வளவு பெயின் கில்லர் சாப்பிட்டுருக்காரு நினைக்கிறேன். பாவம் அவரெல்லாம், எனக்கு தெரிஞ்சு பாவம் அவர்லாம். உங்களுக்கே தெரியும் அது முடியாது இந்த வீட்டுக்குள்ள. ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் ரிவ்யூ பண்ணும் போதே நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். மெடிக்கல் ஹெல்ப்போட தான் பயங்கரமா பண்ணுவார். சடனா இப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சோமோ ஒரு மெடிக்கல் ஹெல்ப்னா ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ இது எங்க போப்போன்னு தெரியல நண்பர்களே, பார்க்கலாம். சோ இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த